ரமாவும் மீனாவும் அரசு ஊழியர்களின் மனைவிமார்கள். இருவரது கணவரும் நல்ல மத்திய அரசு வேலையில் நல்ல பணியில் இருந்தார்கள். அரசு வழங்கிய குடியிருப்பில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்தார்கள். இருவரும் தமிழை தாய்மொழியாக கொண்டதால் நல்ல குடும்ப நண்பர்களாக விளங்கினர். இருவரது குணமும் வடதுருவம் தென்துருவம் போன்றது. ரமா கொஞ்சம் கிராமத்தில் வசதியுள்ள வீட்டில் இருந்து வந்ததால் சேமிப்பு என்பது அவள் இரத்தத்தில் ஊறியிருந்தது. இதற்கு நேர் எதிர்மறையானவள் மீனா. ஆடம்பரமும் தான் நகரத்தில் பிறந்து வளர்ந்தோம் என்ற ஆணவமும் அவளுடன் எப்பொழுதும் இருக்கும். ரமா 10 லட்சத்திற்கு கார் வாங்கினால் மீனா கணவரை லோன் போட சொல்லி 18 லட்சத்திற்கு கார் வாங்க சொல்லுவாள். ரமா ரயிலில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஊருக்கு வருவாள். ஆனால் மீனாவோ ஒரு சிறிய விசேஷத்திற்கு கூட விமானத்தில் பறந்து வருவாள். அதற்காகும் செலவை மீனா பொருட்படுத்துவதில்லை. இருவருக்குமே 2 குழந்தைகள். தாயின் குணங்கள் குழந்தைகளிடம் எதிரொலித்தன. ரமாவின் குழந்தைகள் மத்தியதர குடும்பத்தினர் பிள்ளைகள் படிக்கும் பள்ளியில் கல்லூரியில் படித்து வளர்ந்தனர். ஆனால் மீனாவின் குழந்தைகளோ ஆடம்பர பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கற்றனர். அதனால் தேவையற்ற கடன் சுமைக்கும் ஆளானார்கள். ஓய்வு பெறும் காலமும் வந்தது. ரமாவுக்கு காலம் முழுவதும் சேர்த்த பணம் குழந்தைகளின் கல்வி, திருமணம் என்று அனைத்திலும் உதவியது. ஆனால் மீனாவுக்கு குழந்தைகளின் கல்வி, திருமணம் இவை கடனை மேலும் அதிகரித்தது. இதற்கிடையில் மீனாவின் கணவருக்கும் திடீர் மரணம் ஏற்பட்டது. மீனாவின் குழந்தைகளும் திருமணமாகி வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டனர். ஆனால் மீனா நிர்கதியாகிவிட்டாள். கடின உழைப்பால் வாங்கிய ஒரு வீடு மட்டுமே மீனாவுக்கு மிஞ்சியது. அந்த வீட்டை விற்று திருமணத்திற்கும் கல்விக்கும் வாங்கிய கடனை அடைத்தாள். பின்பு எந்த கிராமத்தை வெறுத்தாளோ அதே கிராமத்தில் மாமியார் இருந்த ஒரு பழைய வீட்டில் வந்து குடியேறினாள். ரமாவோ கடனில்லாமல் அனைத்து பொறுப்புகளையும் முடித்துவிட்டு ஓய்வு பெறுவதற்கு முன்பே சேமிப்பில் கட்டியிருந்த அந்த வீட்டில் குடியேறினாள். இவ்வாறு ஓய்வு வாழ்க்கை ரமாவுக்கு இனிமையானதாக அமைந்தது. தேவையான பணமும் கையில் இருந்ததால் பிள்ளைகளுக்கு ரமாவின் கணவரும் பாரமாக அமையவில்லை. சிக்கனமே வாழ்க்கையில் மிகவும் நல்ல முதலீடு. நீங்கள் ரமா போல் வாழ்கின்றீர்களா, இல்லை மீனா போல் வாழ்கின்றீர்களா? கமெண்ட் பாக்ஸில் பதிவிட மறக்காதீர்கள்.